ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி அறுசுவை அமுதில் ரோட் சைட் காளான் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறோம். ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான், அதாவது இது 200 கிராம்ஸ் இருக்குங்க. இதோட பாதி அளவு முட்டைக்கோஸ், அதாவது 100 கிராம் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு மைதா சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மைதா மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அதோட தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் தண்ணி ஊற்றவே கூடாது. காளான் அண்ட் முட்டைக்கோஸ் இரண்டுமே தண்ணி சத்து நிறைந்த பொருட்கள் தான். தண்ணி சேர்க்காம நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே நிறைய தண்ணி வரும். சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அது ரொம்ப லிக்விடாக மாறிடுச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவு சோள மாவு ரெண்டுமே ஒரே அளவு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பதத்தில் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். மைதா மாவு சோள மாவு சேர்த்தாதான் காளானில் எல்லா மசாலாஸும் ஒட்டும். இல்லைனா ஃப்ரை பண்ணுறப்ப காளான் தனியாகவும் மசாலா தனியாகவும் போயிடும். இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா காளான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வந்துடுங்க. இது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். நாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை பிச்சு தான் போட போகிறோம். ஸோ நம்ம வடைக்கு எவ்வளோ எடுப்போமோ அதே அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பெரிய பீஸாக போட்டாலும் காளான் நல்லா ஃப்ரை ஆகும். 1 சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வர்ற அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற ஃபுல் மாவையும் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடுக்கு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. காளான் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஃப்ரை பண்ண காளான் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நாம் ரோட் சைடில் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சதா பார்க்குறோம். இப்போ நமக்கு காளான் அண்ட் முட்டைக்கோஸ் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நல்லா ஸ்பைசியாக வேணும்னா 2 கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டே வந்துடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதோட தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறோம். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சாஸஸ் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா 2 to 3 தக்காளி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாஸஸ் சேர்த்தாதான் எக்ஸாக்ட் டேஸ்ட் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சாஸஸோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளான் அப்படியே சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுருங்க. ஸோ தட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காளான் எல்லாம் குட்டி குட்டி பீசஸாக மாறுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆல்மோஸ்ட் 2 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நாம் வெளியே வாங்குகிற காளானில் அவ்வளோவா காளான் இருக்காது, வெறும் முட்டைக்கோஸ் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு தேவையான அளவு, இஷ்டப்பட்ட அளவுக்கு நாம் காளான் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக வெங்காயம் அண்டு கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பரான ஸ்பைசியான அண்ட் எம்மியான காளான் நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends.